என் பெயர் ரட்சிகா. என் பெயர் மேகதர்ஷினி. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடுப்பையூர் அரியலூர் ஒன்றியம் 4ஆம் வகுப்பு. வேலைக்கேற்ற கூலி. அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. அண்டை நாடுகளும் ஒன்றானது. ரத்னபுரி மன்னர் இதனை கேள்விப்பட்டார். தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதனை பற்றி ஆலோசனை நடத்தினார். நானும் சிறந்த முறையில் என்ன ஆட்சி நடத்துகிறேன். ஆனால் என்னைக்கும் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்கள் வீணாமல் அமைச்சர்களை நானும் கூற தெரியாமல் விரைவில் அந்த அமைச்சர் அவர்கள் ஒருவர் மட்டும் எழுந்து மன்னா உங்கள் அமைச்சர் மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனால் மெல்லிய குரலில் நின்றிருந்த அந்த அமைச்சர் என்ன ஆனால் அமைச்சர் சொல்லுங்கள், நான் மக்களை மகிழ்ச்சியாக வைத்துள்ளேன். நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டால் மன்னன், நான் சொல்வதை தவறாக நினைத்து அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடன் இருக்க வேண்டும். அவர் தம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் எப்படி நடந்து கொள்கிறார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றுள் சிலவற்றை அவர் பின்பற்றலாம் என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தார் இந்த அமைச்சர். மற்ற அமைச்சர்களும் ஆமாம் மன்னா, இவர் சொல்வதும் நல்ல யோசனை. அது மட்டுமின்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டுவார். ஆங்கில நட்பின் நிமித்தமாக நீங்கள் அங்கு ஒரு நாள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று கூறினார். அப்படியா, சரி, நான் நாளைக்கே புறப்படுகிறேன். எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரில் காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா என்று கூறிய அழகாபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டார். தம் நட்பின் நிமித்தமாக தம் நாட்டிற்கு வரியை விதிந்த ரத்னபுரி மன்னரை ஆள திரும்பி வரவிட்டார். அழகாபுரி இருவரும் தத்தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்னர் நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள், நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி. இருங்கள் மன்னா, நானும் உங்களுடன் அரசவைக்கு வர விரும்புகிறேன் என்று துள்ளி குதித்து எழுந்தார் ரத்னபுரி மன்னர். அப்படியே மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள், இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறிய அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்துக் கொண்டு அரசவைக்கு சென்றார். அரசவையில் ரத்னபுரி மன்னரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவரை தமக்கு சம்பந்தமான இருக்கையில் அமர்த்தினார். அழகாபுரி மன்னர் அப்போது ஒருவன் தன் கைகளை கட்டி கொண்டு அவரின் முன் பணிவாக வந்திருந்தான். அவனை பார்த்து அழகாபுரி மன்னர், யாருக்கோ நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கென்றால், மன்னா, நான் ஒரு விறகு வெட்டி, என் மனதில் சிறியதாக ஒரு குறை உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தாலும் உங்களிடம் கேட்டுவிடலாம் என்று தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் அந்த விறகு வெட்டி. அடடா, இதைத்தானே நாம் எதிர்பார்த்தோம். அழகாபுரி மன்னர் இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைத்தார் என்று பார்ப்போம் என்று அவரிடம் உற்று நோக்க தொடங்கினார் ரத்னபுரி மன்னர். ஐயா, விழுத்தி போடு, உங்கள் மன்னருக்கு செல்லும், என்னால் முடிந்தளவு தீர்த்துகிறேன் என்று அழகாபுரி மன்னர். மன்னா, போன்ற நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்குறீங்களே, இது மணிபருப அமைச்சர்கள் மட்டும் மாதம் 1000 ரூபாய் கூலி கொடுக்குறீங்களே, இது எந்த ஒரு நியமமா? இதுதான் உங்கள் சிறந்த ஆட்சி முறையா? எங்களை சமமாக நடத்தாத மிகப்பெரிய குறியாக தோன்றவில்லையா என்று கூறி அடுக்கடுக்காக கேள்வி வைத்தார் அந்த விருத்தி. ரத்தினபுர மன்னர் புன்முறுவலுடன், இந்த ஆட்சியில் யாருக்கு எந்த கொடுமை இருக்கிறது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஆனால் என்ன அமைச்சர்களை அவர் மனு கூறியபடி உங்கள் அமைச்சர்களைப்படி வாருங்கள் என்று என்கிறார்கள். நான் நடத்தவில்லையா என்று என்கிறார்கள். கொஞ்சம் பொறுங்கள்
இப்போதே ஐயத்தை இப்போதே தீர்த்துகிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்கள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்களே அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். ரத்தினபுரம் மன்னர் அரசவைப்படி நடத்தப்பட்ட அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வெளியே சென்ற உடனே விறகுத்தி உடனே திரும்பி வந்து ஆம் மன்னா உங்கள் அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான். அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் மன்னா. இருங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான். விறகு வெட்டி மன்னா, வண்டியில் மூட்டைகள் இருக்கின்றன என்றான். அப்படியா, அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம் அடடா கேட்காமல் வந்துவிட்டேன், சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று கூறியவாறு ஓடத் தொடங்கினான். அந்த விறகு வெட்டி வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசவையினுள் நுழைந்தார். அவரை பார்த்த மன்னர் ஐயா, விறகு வெட்டி சற்று நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்துவிட்டார், உங்களிடம் கேட்ட அதே கேள்வி அவரிடமும் கேட்க என்ன சொல்கிறார் என்று பாரும் என்று கூறிய மன்னர் அமைச்சரே நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்ற அமைச்சர் மன்னரை பார்த்த அரண்மனைக்கு வெளியே 30 மூட்டைகள் ஏற்றிய வண்டி ஒன்று வளவனூரிலிருந்து அண்டைய நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் மூட்டைகளில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டும் அவரின் 10 வயது மகனும் உள்ளனர். மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிட வேண்டும் என விரைந்து சொல்கிறார் என்று கூறி முடித்தார் அமைச்சர். அமைச்சர் கூறியதை கேட்டு வாய்ப்பிடந்தான் நின்றான். அந்த விறகு வெட்டியை அழக பெரிய அமைச்சர் மன்னர் விறகு வெட்டியை பார்த்து ஐயா, விறகு வெட்டி உங்கள் மனத்தில் இந்த சந்தேகம் இப்போது நீங்கியது என்று எண்ணுகிறேன். அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானதான இப்போது சொல்லுங்கள் என்று கூறினார். மன்னா, என் மனக்கூரே நீங்கிவிட்டது. உங்களை பற்றி நான் எண்ணிவிட்டேன். அமைச்சர் அறிவு கூர்மையும் அவருடைய திறமையும் கண்டு வியக்கிறேன். அவருடைய ஒப்பிடும்போது என் அறிவையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் தான் அமைச்சர் தான் அவரவர் ஏற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டு என்றான் அந்த விறகு வெட்டி. இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்த ரத்தினபுரி மன்னர் தம் மனதுக்குள் அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பெரும்புகழையும் எண்ணி பொறாமை கொண்டோமே, இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொள்ள நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறை எண்ணி வியப்பிந்தனர். நாமும் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று என்பதையும் அறிந்து கொண்டார்.